பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல எங்க தப்பு நடந்துச்சு? கன்சர்ன், அதாவது இன்வெஸ்டரோட ஒரு யூசரோட கன்சர்னே இல்லாமல் எல்லாத்துக்குமே சேவிங்ஸ் பேங்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்பிஐயோட நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், பர்சிஸ்டன்ட் நான் கம்ப்ளைன்ஸ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பேடிஎம்மே வந்து அலிபேயோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அலிபே வந்து ஒரு சைனா கம்பெனி. பேடிஎம் மேலே இவ்வளோ ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு 10% மேலே ஒரு சைனா கம்பெனி வந்து இந்தியன் ஆப்பில் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ 2020 அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும்போது பெரிய டவுன்ஃபால் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 2018 ஒரு தாட்டி ஆர்பிஐ சொன்னிச்சு, நீங்கள் புதுசாக யூசர்ஸை ஆன்போர்டே பண்ணக்கூடாது, அதாவது மர்ச்சன்ட்ஸை நீங்கள் ஆன்போர்டே பண்ணக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. 2021 கொஞ்ச நாள் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பேடிஎம்க்கு இது புதுசு கிடையாது. 3-4 டேஸ் இந்த பேடிஎம்க்கு இந்த மாதிரி நடந்தவொடனே கிட்டத்தட்ட $2 பில்லியன் வந்து பேடிஎம்க்கு ஒரு வேல்யூவேஷனாக ரெடியூஸ் ஆயிருக்கு. ஒரு 3 கோடி பேர்கிட்ட பேடிஎம்மோட மர்ச்சண்டோட ஆப், அதாவது கியூஆர் கோடை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பேடிஎம்மே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஜாப் பேடிஎம் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா நூக் அண்ட் கார்னருக்கு ஒரு ஃபோன்பே பார்க்குறதோட பேடிஎம்மோட கியூஆர் கோடை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா அது காரணம் கிரவுண்ட் ஒர்க் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. இப்போது பேடிஎம்ல இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு, மக்களுக்கு பேனிக் ஆகிற மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் வந்து டோலோட ஃபாஸ்டாக் வச்சுருக்காங்க. ஆர்பிஐ வந்து இவ்வளோ கடுமையாக தண்டிச்சிருக்க தேவையில்லைன்னு என்னோட ஒப்பீனியன். இந்தியா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு தகுந்த இடமே இல்லைன்னு. மின்னமலம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு இந்த ஏடிஎம் ஷோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ ஏடிஎம் ஷோ அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஷோ. இதை ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்க நிறைய விஷயங்களை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கூட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இன்சூரன்ஸ்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல, இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ்ல நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கூட்டு வந்து அன்னன்னைக்கு நடக்கிற அந்த ஒரு விஷயங்களை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அதுல இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடா வந்து இப்போ ரீசெண்டா இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில ஒரு மாதிரி சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு. என்ன இதுதான், அவ்வளவுதானா, பேடிஎம்மோட எண்டு தானா இது அப்படின்ற நிறைய கேள்விகள் வருது. ஸோ பேடிஎம் இதுல இருந்து எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிற சில கேள்விகளும் வருது. ஸோ அதுக்கு டீட்டெயில்டா நம்ம கூட கிஷோர் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவரு ஒன் ஆஃப் த ஃபின்டெக் கம்பெனில ப்ராடக்ட் மேனேஜரா இருக்காரு. ஸோ வணக்கம். வணக்கம். ஹாய். எஸ் சொல்லுங்க. ஸோ இந்த பேடிஎம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம், ஸோ பேடிஎம்மோட அந்த ஒரு ஹிஸ்டரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க எவ்வளவு பெருசா வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியும். பட் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல என்னதான் பிரச்சனை? ஏன் ஆர்பிஐ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டும் நிறைய விஷயங்கள் பேடிஎம் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்ல வராங்க? ஸோ ரூட் காஸ் என்ன பிரச்சனை? ஸோ ஃபஸ்ட்டு பேடிஎம்மோட பேமெண்ட்ஸ் பேங்க்கோட இஷ்யூலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பேங்க், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி மாதிரி இருக்கிற பேங்க்கும் பேடிஎம்மோட பேமெண்ட்ஸ் பேங்க்கோட டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் இதில் வந்து ஆர்பிஐ வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னு நமக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேமெண்ட்ஸ் பேங்க்னா ஆர்பிஐயோட ரூல் படி ஒரு மினிமம் ஒரு 100 கோடியாச்சும் இருக்கணும் ஃபார் எனி பேமெண்ட்ஸ் பேங்க் அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஓகே, அது இல்லாமல் அவங்க இந்த 100 கோடி வச்சு ஒரு பேமெண்ட்ஸ் பேங்க் ஆரம்பித்தா கூட அதில் வர டெபாசிட்ஸோ அதில் வர சேவிங்ஸோ அவங்க டைரெக்டாக லோனாக கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு ஆர்பிஐயில் இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு செக்யூரிட்டிஸாக வந்து வாங்கி வைக்க முடியுமோ ஒழிய அவங்க அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த பேமெண்ட்ஸ் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்காக நம்மக்கிட்ட இருந்து டெபாசிட்ஸ், அதாவது காசு வாங்கி கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸை வாங்கி போடுவாங்க. ஸோ அதுதான் இதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ நம்மளால அந்த மேக்ஸிமம் ஒரு 2 லட்சம், 1 லட்சம் to 2 லட்சம் தான் நம்மளால டெபாசிட்டே அந்த பேமெண்ட்ஸ் பேங்க்ல பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு கிளியர் கட் செக்ரிகேஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல எங்க தப்பு நடந்துச்சு? அவங்களோட நார்ம்ஸ்ல ஏதாவது தப்பு? ஏன்னா கேவைசி நார்ம் சொல்லுங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன். லைக் அது டீட்டெயில்டா சொன்னீங்கன்னா மற்ற விஷயங்கள் நமக்கு இன்னும் ஈஸியா புரியும் நினைக்கிறேன். ஸோ பேடிஎம்மோட பேமெண்ட்ஸ் பேங்க் ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்கினது 2015. பட் ஆனால் இவங்க ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது 2017 தான். ஸோ ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 2015 லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் 2016 அப்புறம் அவங்க ஆரம்பிக்கும் போது கேவைசி பண்ணணும். ஸோ நார்மலாக கேவைசின்றது எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்ம செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுறோம், மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேவைசி பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஃபால்ட்டாகவே பேடிஎம்மோட அக்கௌண்ட் நம்ம கேவைசி பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு கன்சர்ன், அதாவது இன்வெஸ்டரோட ஒரு யூசரோட கன்சர்னே இல்லாமல்
எல்லாத்துக்குமே சேவிங்ஸ் பேங்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ யூசர் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணோம்னா அது கன்சர்ன் இருக்கணும், கரெக்டா? கரெக்ட். இப்போ நீங்க நான் வந்து என்ன நினைச்சு வரேன்னா, ஓகே ஒரு பேடிஎம்னு ஒரு ஆப் இருக்கு, அதுக்காக நான் ஓப்பன் பண்றேன்னு வரேன். ஆனா எனக்கு என்ன பை டிஃபால்ட்டாவே எனக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுது. அது என்னோட கன்சர்னே இல்லாமல் ஓப்பன் ஆகுது. அது RBI அப்பயே வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ரீசன் எதுக்கு நீங்க வந்து இவ்வளோ பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க கேட்கும் போது அவங்க வந்து ரீசன் பெருசாக கொடுக்கல. ஸோ 2017-2018 RBI வந்து ஒரு 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 பிளாக் மார்க் மாதிரி அது நோட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ரைட் டைம் பார்த்துருந்தாங்க. அது இன்னுமே அவங்க ஃபாலோ பண்ணாதனால இப்படி ஒரு RBI வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பொசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அந்த மல்டிபிள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதான் பிரச்சனை. அதாவது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கன்சர்ன் இல்லாம ஓபன் பண்ணதான் ஒன்லி பிரச்சனை. அது ஒன்று. செகண்ட், KYC வந்து ஃபுல்லா ஆத்தென்டிகேட்டடா பண்ணல. அஸ் இன் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சில இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட், ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்குறோன்னா, ஒரு சில பேருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் வெறும் ஆதார், பேன் அண்ட் தென் செல்ஃபி மட்டுமே வச்சு, அதாவது ஃபுல்லாக ஹாஃபாக தான் பண்ணியிருக்காங்க. எதுலையுமே ஒரே செட் ஆஃப் ப்ராசஸ் த்ரூ அவுட்டாக பண்ணல. ஐ மீன் நான் சொல்கிறது 2017-2018 அந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் இப்போ 2019-2020 அப்புறம் நார்மலாக பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்டேஜில் அவங்க விட்டு போனதாச்சும் மறுபடியும் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் அவங்க பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக பெருசாக ஆன்சரும் பண்ணாமல் RBIக்கு. அதாவது நீங்கள் அந்த நோட்டீஸ், RBIயோட நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், பர்சிஸ்டன்ட் நான் கம்ப்ளைன்ஸ். RBI திரும்ப சொல்லியுமே அது ஃபாலோ பண்ணாம விட்டது தான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, RBI கிட்ட இருந்து அவங்க பிளாக் மார்க்கா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது மற்ற சர்வீஸ்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்தே வருது, இந்த ஃபாஸ்டேக் கொடுக்குற சர்வீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மற்ற சர்வீஸ்லாம் கொடுக்கறது அது கான்ட்ரடிக்ட் ஆகாதா? இப்போ ஆல்ரெடி ஒரு விஷயங்கள்ல வந்து பிளாக் மார்க் ஆகிட்டே இருக்கு. இப்போ இதுக்கும் இப்போ இந்த ஃபாஸ்டாக் மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து பேடிஎம்ல ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இப்பெல்லாம் இருக்கிறது வந்து எவ்வளோ முரணா இருக்கு. லைக் அதான் சர்வீஸ் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்து ஃபோன்பே எடுத்துக்கோங்க. ஃபோன்பேல உங்களுக்கு ஒரு UPI இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் நம்பர் @YBLன்னு இருக்கும். நீங்கள் கூகுள் பே எடுத்துக்கோங்க, ஏதோ உங்கள் நம்பர் @OKHDFC அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, ஃபோன்பே வந்து ஒரு நோடல் பேங்க் அக்கௌண்ட் கூட டைப் வச்சிருப்பாங்க. இந்த ஃபோன்பேயோட கேஸில் வந்து எஸ் பேங்க். கூகுள் பே பார்த்தீங்கன்னா ஒரு நோடல் பேங்க் அக்கௌண்டோட டைப் வச்சிருப்பாங்க. இந்த கேஸில் OKHDFCனா ஆப்வியஸ்லி HDFC. ஸோ பேடிஎம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட நோடல் அக்கௌண்ட் வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்காகவே வச்சுட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து பேடிஎம்முக்கும் பேடிஎம்மோட பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கும் பெரிய டிஃபரன்ஸாக இருக்குது. பேடிஎம் வந்து ஒரு நோடல் பேங்க், அதாவது ஒரு ஒன் ஆஃப் த சப்சிடரி, பேடிஎம்மோட ஒன் ஆஃப் த சப்சிடரி தான் பேமெண்ட்ஸ் பேங்க். அதுக்கும் பேடிஎம்முக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. பேடிஎம்ல நார்மலாக இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் ஆகும். பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபாஸ்டாகோட அடிப்படும். ஏன்னா அகெயின் ஃபாஸ்டாக் வந்து நம்ம மணி ஆட் பண்ணுறது எல்லாமே பேடிஎம்மோட பேமெண்ட்ஸ் பேங்க்ல தான். ஸோ அதனால ஃபாஸ்டாக் வந்து அடிப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் பேடிஎம் பற்றி பேசிட்டு இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மே வந்து அலிபேயோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அலிபே வந்து ஒரு சைனா கம்பெனி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இனிஷியலா இந்தியாவுக்குள்ள அந்த ஆப் கொண்டு வராங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயமோ அங்கேருந்து வாங்கியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்ல முடியுமா? அலிபேயோட கான்செப்டே என்னன்னா சூப்பர் ஆப். ஸோ சூப்பர் ஆப்னா ஒரு பர்டிகுலர் ஆப்பில் நம்ம ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தாலே அதை சுற்றி நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிடும். ஸோ அலிபே அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அலிபாபா வந்து நம்ம எல்லாரும் தெரியும், சைனா பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கம்பெனி. அவங்க சூப்பர் ஆப்னா அந்த ஆப்பில் பேமெண்ட்ஸ் வந்து ஷாப்பிங்லேருந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதே இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் இவரும் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வெறும் UPI மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் வாலெட் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க, அப்புறம் பேங்க்ஸ் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க, அப்புறம் ஸ்டாக்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி அதிலே ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ரெண்ட் பே பண்ணுறதா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்காகவே சூப்பர் ஆப்ன்ற ஒரு கான்செப்ட் தான். அது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பைனியர் வந்து அலிபேயாக தான் இருக்குது வேர்ல்டுக்கே ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அனதர் ரீசன் வை RBI இவ்வளோ கோபமாக இருக்கிறதுக்கு காரணம், பேக்லாஷ் வர்றதுக்கு காரணம் அண்ட் ஃபினான்ஷியல், விச் இஸ் பேரண்ட் குரூப் ஆஃப் அலிபாபா. அவங்க வந்து மோர் தென் 10% ஆர் ஆல்மோஸ்ட் 10% இதில் பேடிஎம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த காரணம். இந்த மாதிரி வந்து பேடிஎம் மேலே இவ்வளோ RBI வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு 10%க்கு மேலே ஒரு சைனா கம்பெனி வந்து ஒரு
இந்தியன் ஆப்பில் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இங்கேருந்து நம்மளோட டேட்டாவை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது மூலிமா அவங்களோட சர்வீஸ் நம்ம லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்க்குறோம். இந்தியாவில் வந்து எல்லா சைனீஸ் ஆப்புக்குமே வந்து பேன் இருக்குது. ஸோ அது வகையில் பார்க்கும்போது 10% மேலே இருக்கும்போது ஆர்பிஐ வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம சைனாட்டிருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதை நான் ஏன்னா நீங்கள் சொல்லும் போது அலிபே கிட்ட இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அது இப்போ உண்மையாக இருக்குது. சரி, ஓகே, ஃபைன். இப்போ பேக் டு டாபிக் வருவோம். ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் கேஒய்சி நார்ம்ஸ்லாம் இருக்கு, அதில் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒன்ஸ் அந்த 2020 அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது பெரிய டவுன்ஃபால் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவா, அது என்ன டவுன்ஃபால், அது எந்த மாதிரி ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டாக இருந்துச்சு பேடிஎம்க்கு? ஸோ அவங்க பேடிஎம் வந்து பப்ளிக்காக லிஸ்ட் ஆகும்போது அவங்க அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் வந்து 2100 ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. பட் ஆக்சுவலாக வந்து சப்ஸ்கிரைப் ஆகலை, பெருசாக சப்ஸ்கிரைப் ஆகாதனால அது லிஸ்ட் ஆனதே 1950 ரேஞ்சில் தான் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆகி கொஞ்ச நாள்லேயே வந்து ரொம்ப வேகமாக வேல்யூவேஷன் அடிபட்டு, ஏன்னா நிறைய ஆர்பிஐ வந்து கான்ஸ்டண்ட்டாகவே ஒரு பேக்லாஷ் கொடுத்துட்டே இருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தா அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வந்து எல்லா ஃபின்டெக் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ஃபின்டெக்ஸ்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க. பட் வென் பேடிஎம் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அது மாதிரி மல்டிபிள் சினாரியோஸில் பேடிஎம்க்கு வந்து ஏதோ ஒரு ஹெட்லைன் நெகட்டிவாக வந்துச்சு. ஏன்னா இது இன்ஃபேக்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2018 ஒரு தாட்டி ஆர்பிஐ சொல்லிச்சு நீங்கள் புதுசாக யூசர்ஸை ஆன்போர்டே பண்ணக்கூடாது, அதாவது மர்ச்சன்ட்ஸை நீங்கள் ஆன்போர்டே பண்ணக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. 2021 கொஞ்ச நாள் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பேடிஎம்க்கு இது புதுசு கிடையாது. பட் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் நியூஸ் அப்பப்போ கான்ஸ்டண்ட்டாக வரதுனாலேயே பேடிஎம்மோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டே இருந்தது. இப்போ வர இந்த லாஸ்ட்டாக ஒரு 3-4 டேஸ் இந்த பேடிஎம்க்கு இந்த மாதிரி நடந்தோடனே கிட்டத்தட்ட $2 பில்லியன் வந்து பேடிஎம்க்கு ஒரு வேல்யூவேஷனாக ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேடிஎம் சுற்றி இதோட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இதோட காம்படிட்டர்ஸான சில ஆப்ஸ்லாம் இருப்பாங்க, சில ஃபினான்ஷியல் செக்டர்ஸ், சில ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். அவங்க இதுகிட்ட இருந்த எடுத்துக்கிற டேக்அவே ஏதாச்சும் இருக்கா? ஸோ அவங்க என்ன பண்ணணும், இப்போ பேடிஎம்க்கு இதுதான் எண்டா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது பேடிஎம்க்கு இது எண்டு டெஃபினட்டாக கிடையாது. இவங்க என்ன பண்ணணும்னா இப்போ நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டெப் பேடிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது February 29 வரைக்கும் பேடிஎம்க்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி நோடல் அக்கௌண்ட் வந்து அவங்க அதாவது ஏதோ ஒரு பேங்க் கூட டைப் வச்சுக்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அது எஸ்பிஐயாக இருக்கலாம், இல்லை வந்து ஐசிஐசியாக இருக்கலாம். நடுவில் ஒரு ரூமர்ஸ் கூட வந்துச்சு, இந்த மாதிரி ஜியோ வந்து பேடிஎம்மோட பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து வாங்க பார்க்குறாங்கன்ற மாதிரி நிறைய ரூமர் வந்துச்சு. பட் ஆனால் அது இல்லைன்னு டினே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பேடிஎம்மோட பேமெண்ட்ஸ் பேங்க் வேறு, அதாவது அது என்ன லைசன்ஸ் தூக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் அது வர முடியாது. ஸோ இவங்க எவென்ச்சுவலி அவங்க எஸ்பிஐயோ இல்லை ஐசிஐசிஐ கூட டைப் வச்சா மேபி கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன். அது வந்து அது ஆக்சுவலி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஹார்ட்லி ஒரு 1 மந்த்தில் இவ்வளோலாம் ப்ராசஸே பண்ண முடியாது. ஆமாம், இப்போ கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, ஏன்னா பேடிஎம் ஒரு 3 பிரைவேட் பேங்க் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இன்னும் எதுவும் கருத்து சொல்லலை, லைக் அந்த மாதிரி ஏதோ வந்துச்சு. ஆமாம், பட் ஆனால் இது செட்டப் பண்ணணும்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணி கேப்பபிலிட்டிலாம் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகிடும். என்னதான் இவ்வளோ நம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தால் கூட ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகிடும். பட் அந்த அளவுக்கு டைம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர்கிட்ட பேடிஎம்மோட மர்ச்சன்டோட ஆப், அதாவது கியூஆர் கோடை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பேடிஎம்மே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த டைம் வந்து மற்ற மர்ச்சன்ட் கிட்ட போயிட்டாங்கல்ல, ஃபோன்பேவோ இல்லை மற்ற இதுக்கு போயிட்டாங்களோ, ஸோ பேடிஎம்க்கு அது ஒரு பெரிய லாஸ் தான். டெஃபினட்டாக ஒரு 300 to 500 crores வந்து ஈஸியாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போது இந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இது பேடிஎம் பேங்க் இப்படி லாஸ் ஆகிறதுனால யாருக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு? அதாவது இப்போ நிறைய மர்ச்சன்டைஸ் பேடிஎம்ல வந்து லைக் டைரக்டா ரிலேட் ஆயிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டைரக்டா ரிலேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருக்கும்? ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? அது கண்டிப்பாக மர்ச்சன்ட், அதாவது நம்ம குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்க அந்த கியூஆர் கோடு வச்சுட்டு, இப்போ நான் பார்க்குறேன் எல்லா இடத்துலையுமே கியூஆர் கோடு இருக்குது. அது ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ஜாப் பேடிஎம் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா நூக் அண்ட் கார்னருக்கு ஒரு ஃபோன்பே பார்க்குறதோட பேடிஎம்மோட கியூஆர் கோடு நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னா அது காரணம் கிரவுண்ட் ஒர்க் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடிஎம்மோட பேமெண்ட்ஸ் பேங்கோட லிங்காக இருக்கும். அவங்க இமீடியட்டாக ஒரு நோடல் பேங்க் கூட டைப் வச்சு அதை மாற்றினா மட்டுமே உண்டு. இல்லைனா அவங்க செகண்ட் அப்படியும் பண்ண முடியலன்னா அவங்க என்ன பண்ணணும்னா கியூஆர் கோடே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 3 கோடி பேருக்கு உடனே மாற்றணும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அவ்வளோ ஈஸி கிடையாது பண்ணுறதுக்கு. அதுதான் இப்போ நீங்கள் சொல்லும் போது, இப்போது ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் கடையில் இப்போ ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து பேடிஎம்மோட
QR கோட் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது எந்த மாதிரி பாதிப்பு இருக்கும்? அவங்க இப்போ கம்ப்ளீட்டா வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்க QR கோட் தான் யூஸ் பண்ணி ஆகும் கரெக்டா? கண்டிப்பா. ஓகே. இப்போ அவங்க அதுக்குள்ள பேடிஎம் வந்து ஒரு பேங்கோட டைப் வச்சு @பேடிஎம்னு இருக்கிறத மேபி YBL ஆர் ஓகே ICICI அந்த மாதிரி மாற்றினாங்களா மட்டுமே முடியும். பட் என்னோட நாலேஜ் படி அது வித்தின் 1 month அது கஷ்டம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பேடிஎம்ல இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு பேனிக் ஆகிற மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? இப்போ இந்த ஸ்டேட்ல இல்லை March 31 அப்புறம் மக்கள் பேடிஎம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது. ஸோ எந்தெந்த சர்வீஸ் யூஸ் பண்ண முடியாது அண்ட் மக்கள் பேனிக் ஆகிற வேண்டிய விஷயங்கள் இருக்கா? மக்கள் பேனிக் ஆக வேண்டியதில்லை. அதாவது February 29 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் 29க்கு அப்புறம் நம்மளால் புதுசாக கேஷ் வந்து நம்ம டெபாசிட் வந்து ஆட் பண்ண முடியாது. பட் இருக்கிற மணியை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்னென்னா 29க்கு அப்புறம் QR கோட் யூஸ் பண்ண முடியாது. அது மர்ச்சன்ட், அதாவது சின்ன சின்ன கடைங்களுக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். அவங்க வந்து ஃபோன்பேவோ இல்லை கூகுள் பேவோ மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் வந்து இது வச்சுருக்காங்க, டோலோட ஃபாஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்து அவங்க பேடிஎம்மாக இருந்தாங்கன்னா உடனடியாக மாறுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். பட் பேனிக் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் இல்லை. மேபி நம்ம இந்த இதுலேருந்து இன்னொரு, அதாவது நம்ம ஒரு சிம் வச்சுருக்கோம், இன்னொரு சிம் மாறணும்னா அதுக்கு என்ன மெனக்கெடு இருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் இதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ மக்களுக்கு சரி பேடிஎம் இல்லைன்னா இப்போ பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு செக்யூர்டாவோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத ஒரு ஆப்னா நீங்கள் எந்த ஆப் ரெஃபர் பண்ணுவீங்க? ஒரு 2-3 ஆப் லிஸ்ட் பண்ணலாம். அதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபோன்பே, கூகுள் பே தான் இமீடியட்டாக நம்மளால் சொல்ல முடியும். அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரஸ்டபுளாக தான் இருக்கணும். பட் இன்னொன்று நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, நம்ம ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு ஆப்போ யூஸ் பண்ணுறோன்னா அது ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோன்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தென் 50%, ஐ வுட் சே மோர் தென் 70% வந்து வால்மார்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபோன்பேக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம எப்படின்னா, வால்மார்ட் இருந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு US பேஸ்ட் கம்பெனி. ஸோ யூஎஸில் இருந்துக்கிட்டு நம்மளோட ஃபோன்பே வந்து அவங்க தான் அதிகமாக ஓனர்ஷிப் இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம ஃபோன்பே, அதாவது நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை, அதெல்லாம் ப்ராப்பராக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் KYCலாம் ப்ராப்பராக நடக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஃபோன்பேனால. பட் எண்ட் ஆஃப் த டே அதை ஓன் பண்ணுறதும் யாருன்னு பார்த்தா வால்மார்ட்ன்றது ஒரு US பேஸ்ட் கம்பெனி. அடுத்தது வந்து கூகுள் பே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கூகுள் US பேஸ்ட் கம்பெனி. ஸோ அவங்ககிட்டயும் மெஜாரிட்டி ஸ்டேக் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது ரெண்டு, ஃபோன்பே அண்ட் கூகுள் பே. பட் என்ன ஆப் யூஸ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ SBI மாதிரி பேங்க்ஸே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுவாங்கன்னு என்னோட ஹஞ்ச். அதாவது SBI மாதிரி இருக்கிற பேங்க்கை QR கோடு வச்சு நம்ம அதிலே பே பண்ணி, இப்போ எப்படி நம்ம ஃபோன்பே பேடிஎம் மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி SBIலையும் நம்ம பே பண்ணுற மாதிரி, அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குது. ஓகே ஃபைன். அப்போது நெக்ஸ்ட்டு விஷயங்கள் இனி வரும் காலங்களில் லைக் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அதில் இருக்க விஷயங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கணும்னா எந்த மாதிரியான நார்ம்ஸ்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும்? ஸோ ஆஸ் அ ஃபின்டெக் ப்ராடக்ட் மேனேஜராக உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட் ஆர் த ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ்? இது பண்ணால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு பேமெண்ட் பேங்க்ஸ், ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எதை பார்க்கணும்? ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேடிஎம் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வாட் ஆர் த மெஷர்ஸ்? அவங்க எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும்? அவங்க பேக்ரவுண்ட் என்னென்ன செக் பண்ணணும்? ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்க்க தேவையில்ல. இப்போது அதாவது நம்ம நியூஸில் ஹெட்லைனில் ஒரு பர்டிகுலர் ஆப்புக்கு திரும்ப ஏதோ ஒரு ஹெட்லைன் வந்துகிட்டே இருக்குது, ஒரு பேக்லாஷ் வந்துகிட்டே இருக்குனாலே நம்ம அதை கொஞ்சம் காஷியஸாக தான் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மெயினாக பார்த்தாலே, ஏன்னா நம்ம நார்மலாக இருக்கிற தினசரியாக யூஸ் பண்ணுற வேலைக்கு போகிற மக்களால் அதெல்லாம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண முடியாது தான். நம்ம நியூஸில் நம்ம இப்போ நார்மலாக கேள்விப்படுறதே நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டாலே போதும். மற்றபடிக்கு ஃபோன்பே அண்ட் கூகுள் பே நம்ம வந்து இதுக்கு நம்ம ரொம்ப பேனிக் ஆகவும் கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஃபின்டெக்கில் ஃபினான்ஸில் ரொம்ப டாப்பாக, குளோபலி நம்ம ரொம்ப டாப்பாக வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி பேக்லாஷ்லாம் நம்ம பெரிய ஒரு விஷயமா ஆக்கணும்னா என்ன ஆகும்னா, குளோபலாக மொத்த உலகத்தில் இருக்க மற்ற மக்களும் நம்ம திரும்பி பார்ப்பாங்க. இதுவே ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, RBI வந்து இவ்வளோ கடுமையாக தண்டிச்சிருக்க தேவையில்லைன்னு என்னோட ஒப்பீனியன். காரணம் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி பேடிஎம் வந்து அதாவது டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது சரி, நிறைய இடத்துல பேடிஎம் வந்து ரொம்ப பயணியராக இருந்திருக்காங்க. UPIயில் கிட்டத்தட்ட ரொம்ப லார்ஜ் டிரான்சாக்ஷன் பேடிஎம்மில் பண்ணுறாங்க. இப்போது மற்ற மக்களுக்கு இது எப்படி இருக்கும்னா, வெளிநாடு மக்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்தியா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு தகுந்த இடமே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. இப்போ இந்த பண்ணுறதுல பார்த்தா நல்லா வளர்ந்து வர ஒரு ஸ்டார்ட் அப் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ மேபி கொஞ்சம்
ஒரு கன்செஷன் மாதிரி கொடுத்துருக்கலாம் பேடிஎம்க்கு, இல்லை கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்கலாம். நிறைய இப்போது 2-3 ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்லாம் வந்து ஆர்பிஐக்கும் நரேந்திர மோடிக்கும் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ரீவிசிட் பண்ணுங்க அவங்களோட டெசிஷன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ அதனால் நம்ம ரொம்ப கடுமையாக நம்ம பயப்படணுமோ இல்லை ரொம்ப ரொம்ப இதை பற்றி பேச வேண்டாம். இது ஒரு ஒன் ஆஃப் த இஷ்யூ தான். இது சரியாயிடும், கண்டிப்பாக நார்மலைஸ் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம மீதி இருக்கிற ஃபோன்பே மாதிரி இருக்கிற கூகுள் பே மாதிரி இருக்கிற ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இவ்வளோ கொஷின்ஸ்க்கும் அழகாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ ரொம்பவே நன்றிகள். அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக தேங்க்யூ. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.